ஹலோ. சொல்லுங்கண்ணா. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே. ஆக்சுவலாக இப்போ நம்ம கிளாஸ் ரன்னிங்கில் தான் இருக்காங்களா? இந்த கிளாஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது நேற்று உங்களுக்கு வந்துட்டு டே 19, இன்றைக்கி வந்து டே 20, நாளைக்கு வந்து டே 21, கரெக்டுங்களா? ஆமாங்கண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய டே 20 கிளாஸுங்கிறது 15/6/2026 திங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாங்கண்ணா. ஓகே, நேற்று வந்துட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு வந்துட்டு ஒரு மேஜிக் நடந்தா சொன்னீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே, சொல்லுங்கள் பிரதர். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி பழைய ஃபோன் இருந்துச்சுன்னா அது சரியில்லைண்ணா. ஓகேப்பா. அதனால இப்போ புது ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கேண்ணா. ஓகே, புது ஃபோனா ஏன்னா பிராண்டு எவ்வளோ வேலைப்பா ஆக்சுவலாக அது? சாம்சங் A06ண்ணா. கேலக்ஸி A06. ஓகே A07. ஓகே. இந்தியன் ருபீஸ்க்கு வந்துட்டு 20,000. ஓகே, இந்தியன் ருபீஸ்க்கு 20,000. ஓ 20,000ண்ணா. ஓகேப்பா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் மொபைல் வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சிற்றின்ப வாழ்க்கையின் காரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிருக்குங்களா? இல்லை ஜஸ்ட் வந்து நார்மலாக நீங்கள் எப்பவுமே வந்து மொபைல் வாங்காதவங்க சாதாரண விஷயமா இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குங்க, அந்த ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி பல வருஷம் ஆச்சு, நான் மாற்ற முடியாமல் தவிச்சுங்கிறேன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஃபோனு நல்லா இருந்துச்சுன்னா இப்போ கிளாஸில் வந்து ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபோனு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி டக்குன்னு வாங்கிடலாம்னா அடுத்த நாளே வாங்கிட்டேண்ணா. டேமேஜ் ஆயிடுச்சு அடுத்த. சரி, கிளாஸ்க்கு வந்த பிறகு டேமேஜ் ஆச்சு. பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சுங்களா உங்களுக்கு? ஃபோன் மாற்றணும் இப்போதாண்ணா. உடஞ்ச போகிறோம் தான். சரி மாற்றிடலாம் புது ஃபோனு. சேனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், புதுசாக மாற்றிடலாம். புதுசாக மாற்ற சொல்லுதுன்னு நினச்சி மாற்றிட்டேண்ணா. ஓகே. பட் இந்த ஃபோன் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? பழைய ஃபோன் 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது 4Gங்களா 5Gங்களா அது? அது 4Gண்ணா, இது 5Gண்ணா. ஓகே. நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, பட் அதில் கண்டிப்பாக வந்துட்டு கெட்டது நடக்காதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் நல்லது நடந்திருக்கு, என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இல்லைங்களா? அதனால மறுபடியும் கேட்டேன்பா. சரிண்ணா. ஏன்னா நிறைய பேர் நினச்சிவாங்க, என்னடா டக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்தோடனே ஃபோன் உடஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு. பட் அது ஏன் உடஞ்சுன்ற ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா, புது ஃபோனை மாற்றத்துக்காண்டி புதுசா மாறிட்டோம்னா அதான் புதுசா மாறிடுவோம்னு அதை மாற்ற சொல்லியிருக்கேன். ஓகே. இன்னொன்று, பழைய ஃபோனுங்கிறது 4G ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே, இப்போ வந்துட்டு 5G ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே. பட் இது வந்து உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. சரிம்மா. முன்னாடிலாம் யோசிச்சோம்னா ஒரு மாசம் ஆகும், அந்த உடஞ்ச போனே வச்சுக்கிட்டே இருப்போம்ண்ணா. இப்போ யோசிச்சு அடுத்த நாளே வாங்கிட்டேன். மைண்ட் தெளிவா இருக்குண்ணா. டக்குன்னு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. இந்த 19 நாளாக 20 நாளாக நீங்கள் இப்போ ஜர்னி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 20 நாளாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் பார்த்தீங்க? உங்கள் லைஃப்ங்கிறது எந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பிரதர்? கிளாஸ்ல வந்து 2வது நாளே நல்லா போச்சுண்ணா. எனர்ஜியா இருந்துச்சுண்ணா. ஒவ்வொரு இதையும் மாற்றும் போது நல்லா இருந்துச்சுண்ணா. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா, நல்லா ஹாப்பியா இருந்துச்சுண்ணா. அடுத்தடுத்து நல்லா மன நிம்மதி கிடைச்சிச்சுண்ணா. மன தெளிவா இருக்கு. நேர்மறை சிந்தனை தானே இருக்கு. ஓகே, சிந்தனை நேர்மறையா இருக்கு. ஆமா. ஓகே. நாள் போக போக ஒரு பாசிட்டிவா வைப்பு இருக்குண்ணா. ஆனால் பாருங்கள், நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே கிளாஸுக்கு வரவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட பல வாட்டி பேசியிருக்கீங்க, வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணீங்க. பட் அப்போல்லாம் முடியல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமையுது, அந்த கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு அமையுது பாருங்களேன். ஆமாங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது வந்துட்டு வரும் வரை உங்களால் கிளாஸ் அங்கே ஜாயின் பண்ண முடியலைங்க. ஆமாண்ணா. பட் எப்போ நீங்கள் அந்த டைம்ங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அமைஞ்சதோ அப்போது வந்து ஈஸியாக வந்து இந்த ஜர்னி அங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடச்சி இப்போ வந்து போயிட்டுருக்குங்க. ஆமாங்கண்ணா. ஓகே, அதாவது பிளான் பண்ணல எதுவுமே வந்துட்டு முன்னாடி நம்ம எதுவும் பேசவே இல்லை, யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஆமாங்கண்ணா. சூப்பர்ப்பா. ஓகேப்பா. சரி, ஓகே. டச்சில் ஃபோன் மாற்றிடலாம்னு தோணுச்சு, மாற்றிடலாம். ஓகே, சூப்பர்ப்பா. ஏன்னா 2 விஷயம், ஒன்று வந்து புது ஃபோனு, 2வதுங்கிறது வந்துட்டு 4Gலேருந்து 5Gக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கீங்க.
நிறைய பேர் வந்துட்டு அந்த 5G ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுறாங்க, பட் முடியல. ஆமாண்ணா. என்கிட்ட சில பேர்லாம் வந்து பேசியிருக்காங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அவங்களும் சொல்லியிருக்காங்க, நான் ஸ்டில் வந்துட்டு இந்த 4G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, 5G ஃபோன் மாறலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன், பட் முடியல. சரிண்ணா சரிண்ணா. முடியலன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒரு பக்கம், அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸு, நமக்கு அந்த சுச்சுவேஷன் அங்கே தான் அமைய மாட்டாங்குது. ஆமாண்ணா. சரி, ஓகேங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆமாண்ணா, 27 வருஷமா இதே ப்ராப்ளம் வந்துச்சுண்ணா. இப்போதான் நான் நிம்மதியா இருக்கு. இப்போதான் நான் ஃப்ரீயா இருக்கு மைண்ட். சூப்பர்ப்பா. அப்போ 27 வருஷமாக அடிக்ஷன் இருந்துச்சு, அந்த அடிக்ஷனுங்கிறது இப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கினது. 27 வருஷமா அது அந்த 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 சிந்தனையில அப்படியே தெளிவில்லாம போச்சுண்ணா. வாழ்க்கையே வந்து தப்பாக வாழ்ந்துட்டோம். ஆமாண்ணா. பட் ஆனால் அண்ணா, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த குட் டைம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சுங்க. ஆமாண்ணா. இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப வந்துட்டு அற்புதமாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து இந்த கிளாஸில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜர்னியை வந்துட்டு தொடர்ந்து கொண்டு வாங்க. நிச்சயமாக நீங்களே வந்து அதை வந்து உணர்வுபூர்வமாக பார்ப்பீங்க ஆக்சுவலாக. சரிங்களா? சரிங்கண்ணா. சரி, ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ தான் பிரதர் வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருந்தார், ஐஃபோன் வந்து 98,000 கொடுத்து வாங்கியிருந்தார் நேற்று தான். ஆமாண்ணா, எல்லாமே கனெக்ட் ஆகுதுண்ணா. பாருங்களேன், அவர் 98,000 புது ஃபோன் ஐஃபோனு, நீங்கள் வந்து 20,000 சாம்சங் ஃபோனு. நான் வாங்கினோம்னா அடுத்து நீங்க போட்டீங்கண்ணா. கரெக்டுங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்குள்ளே அது நடந்துச்சுன்னு எனக்கும் அதே மாதிரி நடந்துச்சுண்ணா. எல்லாமே கரெக்டா ஒன்றும் அமையுதுண்ணா. சூப்பர்ப்பா. ஆமாண்ணா, அதே மாதிரி தானே மைண்டு. கிளாஸ்ல சேர்ந்தோன்னே எல்லாத்தையும் அவர் நீட்டா வைக்கணும், அந்த அதே மாதிரி சொல்றாருண்ணா. 5 நாள் கிளாஸுக்குள்ள மாற்றம் அடைஞ்சது. எல்லாத்தையும் நீட்டா வைக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் 5 நாளுக்குள்ளே சில மாற்றங்கள் நீங்களும் பார்த்தீங்க அப்போ? ஆமாண்ணா, 2வது நாளே பார்த்தேன். 2வது நாளே ஃபோன் டிஸ்பிளே மாற்றி அது பண்ணோன்னே புதுசா இருந்துச்சு நல்லா. முன்னாடி மாத்தவே இல்லைண்ணா, பழச பிஞ்சிருச்சு, உடஞ்சி எல்லாம் பிஞ்சிருச்சு. நிறைய பேர் மாத்த சொன்னாங்க, ஆனா மாத்தலண்ணா. பட் இப்பதான் மாத்தினீங்களே ரீசெண்டா? ஆமாண்ணா. ஓகே. முன்னாடி மாத்த சொல்லி இருக்கு, ஆனா அவங்க அதான் நான் மாத்தினேன். சரி, ஓகே. சரிங்க. ஸோ ரொம்ப நன்றி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூண்ணா.